கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தாவும் தன்னை கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தாவும் தன்னை பாடிப்பதை கொண்டு யாம் பெரும் சம்மானம் பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் நாடு புகழும் பரிசினால் நன்றாக நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே சேவி பூவே சூடகமே தோள்வளையே தோடே சேவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோ பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாற்றோரு ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாற்றோரு மூடனை பெய்து மூடனை பெய்து முழங்கை வழிவார மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேளோரெம்பாவாய் கூடியிருந்து குளிர்ந்தேளோரெம்பாவாய் திருப்பாவை பாசுரம் எண் 27. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேளோரெம்பாவாய். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று தொடங்கிய மார்கழி நோன்பு நிறைவடையப் போகிறது. பகவானை பாடி புகழ்ந்தால் அவன் நல்ல ஆடை நல்ல உணவு கூடி வாழ நல்ல வீடு ஆகிய அடிப்படை தேவைகளை அளிப்பான் என்பதையும் மனிதர்கள் சேர்ந்து வாழ்வதே மனமகிழ்ச்சிக்கு அடிப்படை என்பதையும் இந்த பாசுரம் வலியுறுத்துகிற சிறப்பு போற்றத்தகுந்ததாக இருக்கிறது. கூடாரை வெல்லும் என்றால் பகவான் இறைவன் கண்ணன் ஒப்பாரும் மிக்காரும் அற்றவன். அதனை ஏற்காது யாரேனும் பகை கொண்டால் அவன் அழிப்பான். இதனைதான் மாற்றாரை மாற்றழிக்க செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்று என்றெல்லாம் இதற்கு முந்தைய பாடல்களில் ஆண்டாள் குறிப்பிட்டிருந்தாள். மேலும் கூடாரை வெல்லும் என்பதை தொடர்ந்து அருத்தாபக்தியால் கூடினவரிடம் தோற்பான் என்பதும் பெறப்படுகிறது. பசுக்களை செல்வமாக உடையவன் யார்? கோவிந்தன். பூமியில் அவதரித்தவன். பகவானை பறை கொண்டு பாடினால் அவன் எதையும் கொடுத்து விடுவான். அதுதான் அவனுடைய சிறப்பு. தன்னுடைய பக்தர்களிடம் அவனுக்கு அவ்வளவு அன்பு. பிராட்டியிடம் கூட அவனுக்கு அவ்வளவு அன்பு கிடையாது. அதனால்தான் நமக்கும்
பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனாய் ஞாலத்தவர்க்கும் வானத்தவர்க்கும் பெருமானாய் என்று நம்மாழ்வார் முதலில் நம்மை சொல்லி பிறகு பிராட்டியை கூறியுள்ளார். வாய்க்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன், ஆய்கொண்ட சீர்வள்ளல் ஆழி பிரான் எனக்கே உளேன், சாய்கொண்ட இம்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்று வீடு தரும் நின்று நின்றே என்பது. அடியவரை பாடினால் அவன் பரமபதத்தையே அளிப்பான் என்கிறது ஒரு பாடல். அதனால்தான் சீர்கோவிந்தா என்றாள். மேலும் எழும்போது ஹரியையும், செல்லும்போது கேசவனையும், உண்ணும்போது கோவிந்தனையும், உறங்கும்போது மாதவனையும் கூறுதல் வைணவ மரபு. அதை உணர்ந்து கழிப்பதாகவும் இந்த இடத்திலே நாம் பொருள் அறிய முடிகிறது. சூடகம் முதல் பாடகம் என்றால் அது என்ன அணிகலன்? பாதாதி கேசம் அல்லது கேசாதி பாதம் என்ற வகையிலே சொல்வது வர்ணனையில் இலக்கிய மரபு. ஆண்டாளோ எப்படி கூறுகிறாள்? கண்ணன் மேல் காதல் கொண்ட கோபிகைகள், அதனால் இவ்வாறு கூறினாள். கணவன் காதல் மிகுந்தால் முதலில் மனைவியின் கையை பிடிப்பான், பின் தோளோடு அணைத்துக் கொள்வான், அவள் காலை பிடிப்பான். இவ்வாறு பகவான் இறைவன் தங்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கோபிகையர் விரும்பும் விருப்பத்தை ஆண்டாள் இவ்வாறு நுட்பமாக உணர்த்தி இருக்கும் திறன் மிக நயமானது. மிகுந்த நெய் பெய்து செய்யப்பட்ட பொங்கல், அதலால் நெய் கையிலே அங்கே வழிகிறது. இந்த பெண்கள், ஆய்ச்சியர் பெண்கள் எல்லோரும் கண்ணனின் அழகில் மயங்கி கிடக்கிறார்கள். அதனால் கை வாய்க்கு போகாமல் பாதியிலே நிற்கிற வண்ணத்தில் அவனுடைய அழகை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தை கற்பனை செய்து பார்த்தால் அங்கே நெய் முழங்கை வரை ஒழுக ஆரம்பித்து விட்டது. கண்ணன் இனிமை அவர்களுடைய மனதையும் வயிற்றையும் நிறைத்து விட்டது. அவர்களுக்கு பசியே இல்லை, அவர்கள் சாப்பிட முயற்சி செய்கிறார்கள், அவ்வளவுதான். அதனால்தான் வழிகிறது என்றெல்லாம் சிந்தனையை தூண்டும் வகையிலே இந்த சொல்லை ஆண்டிருக்கிறாள்.